आचार्य देवो भव। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव। பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம்மன்ன வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. செடி கொடிகளிடத்திலிருந்தும் விலங்கினத்திலிருந்தும் நாம் மனிதர்கள் வேறுபட்டிருக்கிறோம். முக்கியமான வேறுபாடு அடிப்படை பகுத்தறிவு. சாத்திரங்களை கொண்டு நாம் பெறக்கூடிய ஞானம். பொதுவாக கண்ணால் எதை பார்க்குறோமோ, எதை நுகர்கிறோமோ, எதை தொடுகிறோமோ அதை எல்லாருமே தெரிஞ்சுடுவோம். ஆனால் கண்ணு காது கைக்கு அகப்படாத பல பொருள்கள் இருக்கலாம், பல கருத்துகள் இருக்கலாம். இப்போ ஒரு தாய் பிள்ளை நடத்துல காட்டுற அன்புங்கிறதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்கவோ தொடவோ கேட்கவோ முடியாது. ஆனால் தாய் அன்புங்கிறது உண்மை. அதை போல பகவான் இந்த ஜீவாத்மாவிடத்தில் எவ்வளவு அன்பு வச்சிருக்கார், இவனை அடைவதற்காக எத்தனை முயற்சி எடுக்கிறாருங்கிறத நம்ம கண்கூடா பார்த்து தொட்டு தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் சொல்லி தின்னா தான் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அந்த சாஸ்திரங்கள் சொன்னதை கேட்டு அதை புரிஞ்சுட்டு நடக்கக்கூடிய தகுதியே மனித பிறவிக்குத்தான் உள்ளது. என்ன, இப்போ மரமோ செடியோ புரிஞ்சுக்க போகிறதில்லை, ஞானம் இல்லை. விலங்குகளுக்கு குறைவான ஞானம், வேட்டையாட தெரியும், உண்ண தெரியும், இவைகள் தான் அதுக்கு தெரியும். அப்படின்னா அதுகளுக்கு ஒரு தேடுதலே இருக்க போகிறதில்லை. உணவைத்தான் தேடுமே தவிர, ஆண் பெண் என்று தேடுமே தவிர, அதை தவிர இந்த பிறவிக்கு அப்புறம் நான் என்ன செய்யணும், இந்த பிறவியை எதனால நான் சிங்கமாக பிறந்திருக்கேன், எலியா பிறந்திருக்கேன், ஈயா பிறந்திருக்கேன்னு அது யோசிக்கவே போகிறதில்லை. ஆனால் நம்ம மனித பிறவிக்கு ஏற்றம் நம்மால் அந்த சிந்தனையை செய்ய முடியும். நான் எதுக்கு மனிதனாக பிறந்திருக்கேன்னு சிந்திக்க முடியும். ஏன் இந்த பெற்றோருக்கு பிறந்திருக்கேன், ஏன் அங்கே பிறக்கலே அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நம்மால் முடியும். அதனால தான் சாஸ்திரங்கள் நமக்குத்தான் பயன்படும். அது சொல்லிக் கொடுக்கறது பகவான் உலகத்துக்கெல்லாம் காரணம். கண்ணன் கீதையில் சொல்லும்போது பிரபவ பிரளயஸ்ததா, என்னை காட்டிலும் உயர்ந்தது மற்றொன்றில்லை அர்ஜுனா. அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதா பிரபவ பிரளயஸ்ததா, இந்த ஜகத்து முழுவதும் ஒன்று விடாமல் படைக்கப்படுவதும் என்னிடத்திலிருந்து தான், அது அத்தனையும் அழியும் போது லயிப்பதும் என்னிடத்தில் தான், அத்தனையுமே காப்பது நான் தான் என்று கூறுகிறார். அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறத யாருக்கு புரிஞ்சுக்க முடியும்? கண்டிப்பாக சிங்கம் புலிக்கு புரிஞ்சுக்க தெரியாது, மனிதர்களுக்கு தான் புரிஞ்சுக்க தெரியும். அப்போ புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய சக்தி இருக்கிற நாம் அதை நழுவ விட்டுட்டோம்னு சொல்லிட்டால் அப்போ அது மனித வளமாகாது. ஏதோ பிறந்திருக்கோம்னு இருக்குமே தவிர பிறந்ததுக்கு தகுதியாக நடந்துட்டோம் என்ன இருக்காது. ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, கிட்டத்தட்ட 3-4 மாதமாக படுத்த படுக்கையாக இருக்கார். அவர் எப்படி இருக்கார்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? படுத்துட்டு இருக்கார், இருக்கார் அப்படின்னு தான் சொல்லுவோம். இருக்கார்னு சொன்னால் உயிரோடு இருக்கார்னு மட்டும்தான் சொல்ல முடியறது. மற்றபடிக்கு நடைப்பிணமாக இருக்கார், ஒன்றும் இல்லை. உணவு ஏதோ கொட்டினோம்னா சரின்னு வாயில் சாப்பிட்றார்,
அப்போ இருந்தும் இல்லாததற்கு சமமாக இருக்கிறாருங்கிறத தானே அப்படி சொல்கிறோம். அதே போல் நாம் இப்போ எல்லாரும் இருந்து இல்லாததுக்கு சமமாயிட்டோம்னால் நாம் ஒத்தொத்தரும் வாழறோம். ஆனால் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்து விலங்கினத்திலிருந்து நம்மை வேறுபடுத்தி கொண்டு மனிதனாக இருந்து அந்த வளத்தை அடைந்தால்தானே நாம் பிறந்ததுக்கே ஒரு பயன் கிடைக்கும். அந்த பயனை நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் பகவான் உலகத்தனையும் படைக்கிறார். அந்த படைப்புக்கு ஒரு பயன் உள்ளது. நான் ஒவ்வொருத்தரும் படைக்கப்பட்டதுக்கு ஒரு பயன் இருக்குது. பகவான் இந்த உலகம் முழுக்க படைச்சதுக்கு ஒரு பயன் இருக்குது. அவருக்கு ஆசை ஒவ்வொருத்தரும் இறைவனை தெரிந்து கொண்டு அவர்தான் நம்ம படைத்தவர், நம்ம அடையறதுக்கு காத்துருக்காருன்னு தெரிஞ்சுட்டு மாறி மாறி பிறப்பு இறப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். உறவுக்காரர்களோ நண்பர்களோ உற்றார்களோ அப்படியே ஒழுங்காக எல்லாரும் நடந்துடுறார்களா? இந்த லோகத்தில் நாம் என்ன சந்தோஷத்திலே இருக்குமா? பசி தாகத்தை தாண்டிட்டோமா? உடம்பு வலியை தாண்டினோமா? இது இத்தனையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறச்சே எதற்காக அதை இழந்துடணும் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் நம்ம அறிவுக்கண்ணையே திறந்து விடுகின்றன. நமக்கு அறிவில்லையான்னு நீங்கள் கேட்க வேண்டாம். எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை பட்டமும் படித்து நம்ம பேர் பின்னாடி போட்டுருக்கோம். ஆனாலேருந்து ஆவன்னா ஈனா ஊனா என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் போட்டுருக்கோம்னால் அது அறிவியல் சார்ந்த அறிவு, கணக்கு அறிவு, பொருளாதார அறிவு, வியாபார அறிவு இதெல்லாம் இருக்கே தவிர ஏன் பிறந்தோங்கிற அறிவு இல்லையே. பிறந்ததற்குன்னு ஒரு பயன் இருக்கணுமே, அதை கணக்கு பாடத்தில் சொல்கிறதில்லை. அந்த பயனை எப்படி ஈட்டலாம்ங்கிறத எந்த பாடத்துலையும் சொல்கிறதில்லை. அதை வேதங்கள் தான் சொல்லும், இதிகாச புராணங்கள் தான் சொல்லும். அதை கேட்டு நடக்கிற சக்தி மனித இறக்குக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த சக்தி இருந்தும் அந்த தகுதி இழந்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னால் அப்போ தான் மனிதர்கள் வளம் பெறாமல் போய்விடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அதிலிருந்து இப்போ சமுதாய வளத்துக்கு போனோம்னால் சாஸ்திரத்தில் ஒரு அழகான வாக்கியம், சர்வே ஜனாகா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. இது அடிக்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லா ஜனங்களும் சுகமாக இருக்கட்டும். அது அப்படியே தமிழில் நாம் நித்தியப்படி என்ன பாட்டு சொல்கிறோம் தெரியுமா? அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும்னு சொல்கிறோம். இந்த பல்லாண்டு எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறது இது. இதில் யார் நன்னா இருக்கணும்னு சொல்கிறது பாருங்க. அடியார்கள் வாழ, பகவத் பக்தர்கள் அத்தனை பேரும் நன்னா இருக்கணும். அரங்க நகர் வாழ, ஸ்ரீரங்கம் ஒரு ஊர் நன்னா இருக்கணும். உடனே கொஞ்சம் உங்களுக்கு புருவத்தெல்லாம் சுழிச்சுற பொருளுப்போ நெத்தியெல்லாம் சுருங்கிட போகிறது. ஏன் இந்த மாதிரி பாடுறா? ஸ்ரீரங்கம் ஒன்று தான் வாழணுமானால் யாரும் அந்த மாதிரி குறுகிய கண்ணோட்டம்லாம் இருக்கிறவா இல்லை. எதற்கு திருவரங்கம் வாழணும்னு சொல்கிறாள்னால், ஒரு செடி நன்னா வளரணும், இலை நன்னா இருக்கணும், பூ நன்னா இருக்கணும், காய் நன்னா இருக்கணும், பழம் நன்னா இருக்கணும். அப்படின்னா எங்கே தண்ணீர் ஊற்ற வேண்டும்? வேரில் தான் ஊற்றணும். வேரில் தண்ணீர் ஊற்றினோம்னா செடி கொடி நன்னா இருக்கும். இதே அது நன்னா இருக்கணும்னு பழமாக பார்த்தா தண்ணீர் ஊற்ற முடியும், இலையாக பிடிச்சா தண்ணீர் ஊற்ற முடியும். வேரில் தண்ணீர் ஊற்றினால் செடி வாழும், பழம் வாழும். அதை போல் இந்த மொத்த ஜகத்துக்கும் வேறாக இருக்கிற ஊர் திருவரங்கம். ஸ்ரீரங்கம் நன்னா இருந்துடுத்துனால் பூலோக வைகுண்டம் இல்லையோ, பூலோகத்திலேயே இருக்கக்கூடிய வைகுண்டமாக இருக்குது. அப்போ அந்த ஊர் நன்னா இருந்ததுன்னு சொன்னால் எல்லா ஊரும் நன்னா இருக்க போகிறதுன்னு தான் பொருள். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, நம்மாழ்வார் பாடின பாசுரங்கள்லாம் நன்னா இருக்கணுங்கிறது. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, கடலாலே சூழப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய உலகம் வாழ வேண்டும். இந்த பாட்டை சொல்லச்சே கடல் சூழ்ந்த மண்ணுலகம்னு சொல்லக்கூடாது. பொதுவாக தப்பாக புரிஞ்சுன்னுட்டு மண்ணுலகம்னு அது மண்ணுலகம் இல்லையோ, மண்ணால் ஆக்கப்பட்ட பதம் மண்ணுலகம். ஆனால் அந்த பாட்டு மண்ணுலகம், நகாரம் 2 சுழினா 3 சுழினா இல்லை. மண்ணுலகம்னு சொன்னால் மண்ணால் ஆக்கப்பட்ட உலகம். மண்ணுன்னா மனிதர்கள்ங்கிறதான் மண்ணுன்னு சொல்கிறார். அப்போ மண்ணுலகம்னு சொன்னால் மனிதர்கள் வாழக்கூடிய உலகம். மனிதர் வாழக்கூடிய உலகம் நன்னா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு இடத்த நன்னா இருக்கணும்னு சொன்னாலே அந்த இடத்தில் வாழ்பவர்களைத்தான் அது முக்கியமாக குறிக்கும். இடம்ங்கிறது என்ன பண்ணும்? அதுக்கு நலம்னு ஒன்று இல்லை. வெள்ளை அடித்தோம்னா நன்னா இருக்க போகிறது, நன்னா கட்டடம் கட்டி வச்சோம்னா நன்னா இருக்க போகிறது. அதில் இருக்கிற நாம நன்னா இருக்க வேண்டியது தானே முக்கியம். எல்லாரும் வந்திருந்தார்கள் உபன்யாசத்துக்கா, திரளாக வந்திருந்தா நன்னா நடந்தது. அப்படின்னா என்ன? நாற்காலிலாம் நன்னா போட்டிருந்தது, சௌக்கியமாக இருந்தது, மின்விசிறியெல்லாம் சுத்த விட்டுருந்தா நன்னா 2 மணி நேரம் உட்காந்து கிளம்பி போனேன்னு அர்த்தம்.
வந்ததற்கு ஏதோ ஆன்மீகத்தில் 2 ஒழுங்கான விஷயத்தை தெரிஞ்சுட்டே வந்தவர்கள் ஆன்மீக ரீதியாக பயன்பட்டார்கள்னு அர்த்தம். அப்படின்னா தான் நிகழ்ச்சி நன்னா நடந்ததுன்னு சொல்லுவாடே தவிர வந்தோம் பிரசாதம் கூட நன்னா இருந்தது போல் இருக்கு, வாங்கினோம் சாப்பிட்டோம் அப்படின்னு தகப்பனார் வேடிக்கையாக சொல்லுவோம். யாத்திரைக்கு போகிறோம் இல்லையோ, பத்ரி யாத்திரை போகிறோம், துவாரகா யாத்திரை போகிறோம், போயிட்டு ஒரு 20 நாள் கழித்து திரும்பி வருவோம். வந்தால் வீட்டில் உட்காந்து வச்சு ஒவ்வொன்றா கேட்பான். யாரெல்லாம் நம்மோட வரலையோ அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆவலாக இருக்கும். இவெல்லாம் போய் என்ன பண்ணிட்டு வந்தா, எத்தனை இடத்துல கால் தடிக்கு கீழே விழுந்தா, எத்தனை தினம் சாப்பாடு ஒழுங்காக கிடைக்கல, தூக்கமெல்லாம் போச்சா இல்லையா, எங்கேயான சேவையே கிடைக்காத படுத்தா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதனால் அவள் கேட்கச்சே யாத்திரையெல்லாம் நன்னா இருந்ததா, இதுக்கு என்ன அர்த்தமா, 2 வேளையும் சாப்பாடு ஒழுங்காக கிடச்சிதா, தூங்கிறதுக்கு இடம் ஒழுங்காக இருந்ததா, போட்டு வந்த பேருந்து சௌரியமாக இருந்ததா, யாத்திரை நன்னா இருக்கான்னு கேட்டால் இதுதான் அர்த்தமா. ஆனால் உண்மையாக என்ன இருக்கணும், எல்லா புண்ணிய நதியிலையும் நீராடுறதுக்கு முடிஞ்சுதா, எல்லா க்ஷேத்திரங்களையும் இருந்து ஒரு நாள் ராத்திரி தங்கி சேவிக்க முடிஞ்சுதா, நிறைய பிரவச்சனங்கள்லாம் கேட்க முடிஞ்சுதா, அந்தந்த க்ஷேத்திர மகாத்மியத்தை படித்து பாராயணம் பண்ண முடிஞ்சுதா, இதுதானே யாத்திரை ஒழுங்காக நடந்ததான்னு கேட்ட அர்த்தம். ஆனால் யாரும் அந்த எண்ணத்தில் கேட்கவே மாட்டான். 2 வேளை பால் ஒழுங்காக கொடுத்தாளா, 2 வேளை சாப்பாடு ஒழுங்காக கிடச்சிதானா, அது இல்லை ஒழுங்காக இருக்கிறதுங்கிறது. நாம் முதல்ல நன்னா இருக்கிறது வளங்கிறதுக்கே அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். நாம் உடம்பு நன்னா இருக்குது, சாப்பாடு ஒழுங்காக கிடச்சிருதுங்கிறதுக்காக வளமாக இருக்க முடியுமா? வளம் நன்னா இருக்கணும்னா உள்ள வாழ்பவர்கள் வாழ வேண்டிய முறைப்படி வாழ வேண்டும். அதனால தான் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, கடலாலே சூழப்பட்ட இந்த பூமி, இந்த பூமியில் வாழற மக்களெல்லாம் நன்னா இருக்கணும். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியை இன்னும் 1 நூற்றாண்டிலும்னு சொல்லிருக்கோம். இதே தான் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது. சர்வே ஜனாகா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து, எல்லாருக்கும் எல்லா மங்களங்களும் ஏற்படட்டும், எல்லா மக்களும் நன்னா இருக்கட்டும். நம்ம சனாதன தர்மத்தில் அடிப்படையே நித்தியம் பகவானிடத்தில் பிரார்த்திக்கச்சே என்ன கேட்கணும், நான் மட்டும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்க முடியும்? எனக்கு இருக்கிற உணவை மட்டும் கொடுத்துடு என்று கேட்கக்கூடாது. நான் நன்னா இருக்கணும்னா எல்லாரும் நன்னா இருந்தால் தான் நான் நன்னா இருக்க முடியும், இந்த ஊர் நன்னா இருந்தால் தான் நான் இருக்க முடியும். இப்போ நம்ம வீட்டில் கேணி கிணறு இருக்குது, என் வீட்டு கிணத்துல மட்டும் கொஞ்சம் தண்ணீர் இருக்கும்படி பார்த்துக்கேன்னு கேட்கலாமா பெருமாள்கிட்ட? நடக்கவே நடக்காது. ஊர்லேயே 40 அடியில் ஜலம் இருந்ததுன்னா இப்போ 400க்கே இல்லைங்கிறா. 40 அடியில் ரொம்ப சுலபமாக ஜலம் கிடச்சிருந்தது, இப்போ எவ்வளவு ஆழ்துளை கிணறு போடணும், 400க்கே கிடைக்கல, 700 போகிறதுனால் என் வீட்டில் மட்டும் 40 அடியில் வருமா? வராது. குறைஞ்சதுன்னா மொத்த பேருக்கும் பூமி முழுக்க குறைஞ்சி போடும், வந்ததுன்னா மொத்த பேருக்கும் தான் ஏறப்போகுது. எனக்குன்னு வேணும்னா பண வசதியை வச்சு வாங்கி கொண்டு கொட்டிக்கலாமே தவிர என் வீட்டு பூமியில் மட்டும் தண்ணீரை வசத்த முடியுமோ? தலைகீழ் பணக்காரனாக இருந்தால் கூட ஆளாலையும் பண்ண முடியாது. அதனால் மொத்தமாகவே பகவான் பொதுவாக தான் எல்லாத்தையும் படைக்கிறார். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இது இத்தனையும் பொதுவாக படைச்சிருக்கிறச்சே நாம் என்ன பிரார்த்திக்கணும், இது இத்தனையும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், எனக்கும் அதனால எல்லாருக்குள்ள நானும் ஒருத்தன் தானே, அதனால எனக்கும் கிடைக்கட்டும்னு வேண்டிக் கொள்ள வேண்டும். இதில் அறிவியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் பெரிய வித்தியாசம், போராட்டம்னு வச்சுக்கோங்க. மெஞ்ஞானம் விஞ்ஞானம்னு சொல்லணும் இல்லையோ? இப்போ பொதுவாக நம்ம வெளியில் படிக்கிறதெல்லாம் அறிவியல், அதெல்லாம் விஞ்ஞானம். ஆன்மீகத்தில் படிக்கிறதெல்லாம் மெஞ்ஞானம். இந்த 2 பேருக்கு என்ன போட்டி எப்போம்னால், மனித இனம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக மற்றதெல்லாத்தையும் அழிச்சுக்கலாம், தப்பில்லை. இதுதான் பொதுவாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது. ஆனால் வேத மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்காது. எல்லா இனமும் நன்னா இருக்கணுமே தவிர அது என்ன மனித இனம் மட்டும் நன்னா இருக்கிறது? நான் நன்னா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கட்டணம்லாம் கட்டிவிட்டேன், தோப்பெல்லாம் அழிச்சுட்டேன். நான் நன்னா இருக்கணும், கட்டடத்துக்கு மண் வேணுங்கிறதுக்காக காவேரியும் காணோம், வைகையும் காணோம், தாமிரபரணியும் காணோம், நதிகள்லாம் காணும். இப்போ மடியில் ஜலம் காணும், இல்லை நதியையே காணும். தண்ணீர் காணா போச்சுன்னா அப்புறம் இப்போ மணலும் காணா போயிடுது. இதெல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தா? ஏதோ ஒரு அரசாங்க உரிமை கொடுக்கறதா சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப தப்பு. படைத்த பகவான் உரிமை கொடுத்தா தான் எடுக்க முடியும். இவ யாரானு மண்ணை படைச்சிருக்காளா? மண்ணை வைத்து கொண்டு பொம்மை படைக்கிறதுக்கு மனுஷனை தெரியுமே தவிர மண்ணை படைக்க தெரியாதே. ஆக மொத்தத்தில் என்னது அல்லாதது. நான் ஒன்றை சம்பாதிக்கலே, ஒன்று இருக்குன்னாலே ரொம்ப ஜாகிரதையாக அதுங்கிட்ட நடந்துக்கணும்னு தெரியறதோ இல்லையோ? அதை போல் நிலமோ நீரோ தீயோ காற்றோ நான் சம்பாதிக்கலையே, அதை எதையுமே நான் படைக்கவே இல்லையே. அப்படி இருக்கிறச்சு ரொம்ப நன்னா அதை வெட்டி வீணாக்கி மட்டும் ஆழ்ந்துருந்தேன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? நான் ஒன்றை சம்பாதிச்சிருக்கேன், நான் படைச்சிருக்கேன்னு சொன்னால் இட்டபடி செலவழிக்கலாம். அது நம்மதே இல்லையோ இல்லையோ? என் பிள்ளைகளத்தையும் என்ன சொல்கிறா, அப்பா சொத்து நன்னா வச்சுருக்கார், பிள்ளை ஓஹோன்னு நன்னா அழிக்கிறான்.
அது ஒவ்வொரு தரமும் அவன் செலவழிக்கிறச்சு அப்பா தவிக்கிறார். அவன் சொல்லிவிடுவான், நீ பிறக்கச்சே பணக்காரனாக பிறக்கலை, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற, நீ நன்னா சம்பாதிச்ச, நான் பணக்காரனாக இருக்கேன். ஆங்கிலத்தில் சொல்கிறாடு, பிறக்கும் போதே வாயில் வெள்ளிக்கரண்டியோடு பிறந்தான்வா அப்படின்னு ஒரு மொழி ரொம்ப நாள் ஆங்கிலத்தில் வச்சுருக்காப்போ. அப்போ அந்த பிள்ளைக்கு அது செலவழிக்கச்சு, அவள் அப்பா சம்பாதிச்சார், பிள்ளை செலவழிச்சிட்டாரோ இல்லையோ பண்ணலாம். ஆனால் அப்பாவுக்கு என்ன, நான் சம்பாதிச்ச கட்டம் எனக்கு தெரியும், இவன் கட்டப்பட்டு சம்பாதிக்கிறதுனாலேயே நன்னா செலவழிச்சுட்டு இருக்கான். யார் கட்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அவளுக்கு செலவழிக்க தோணாது, பார்த்து தானே செலவழிப்போம். ஆனால் நான் கஷ்டப்படலேன்னு சொன்னால் இஷ்டத்துக்கு செலவழிப்பேன் இல்லையோ. அதுதான் இப்போ பூமண்டலத்தில் நடந்துட்டுருக்கு. நான் கஷ்டப்பட்டு பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயுவை கண்டுபிடிக்கலையே, அதனால தான் கண்டபடிக்கு நாம் செலவழிச்சுருக்கோம். ஆனால் பகவானை கேட்டால் அவரும் கஷ்டப்படலை, சிருஷ்டித்தார், அவருக்கு அதை செலவழிக்கிறதுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் கூடாதுங்கிறார். ஏன் பல மாடி கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொன்னான்? கட்டணும்னாலே அந்த இடத்துல என்னத்தை நாம் நோண்டி இருக்கோமோ அங்கே இருக்கிற மண்ணை வச்சுன்னு கட்ட முடியாது. ஒரு மாடி கட்டடமாக இருந்ததுன்னா அங்கே எடுத்த மண்ணை வச்சு கட்டி முடிச்சுடலாம். பல மாடி கட்டடமாக இருந்தால் வெளி இடத்துலேருந்து மண் வரணும். எப்போ வெளி இடத்துலேருந்து மண் வரணும்னு ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கு மண்ணே காணப்படும். அப்போ அந்த இடத்துல மரம் காணப்படும். இது எதுவுமே நம்புறதில்லை. ஒரு மரத்தை வளர்க்குறதுக்குள்ளே எத்தனை பாடாக இருக்குது. ஒரு தரம் ஜலம் இல்லைன்னு உடனே எத்தனை மரங்கள் பட்டு போகிறது. இது எதானும் பற்றி நம்ம கவலைப்படுறோமா? அப்போ ஏன் இதை போல் நடந்துருச்சுன்னா விஞ்ஞானிகள் அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறா. இவா தான் முதல்ல எல்லாத்தையும் அழிச்சுக்கோ, கட்டடம் கட்டிக்கோன்னு கற்றுக் கொடுத்ததே. இப்போ எல்லாம் அழிஞ்சு படுத்துன்னா நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறோம், ஏன் அழிஞ்சு படுத்துன்னு அவரே சத்தம் போடுறார். இந்த அழிவுக்கே காரணம் நீர் கண்டுபிடிச்சது தான். இப்போ நீரே திரும்ப வந்து இந்த மாதிரி நிறைய அமிலங்கள்லாம் ஆகாசத்தில் போகிறதுனாலே, தப்பானதெல்லாம் நடக்கிறதுனாலே கடல் மட்டம் உயர்ந்து கொண்டு வருகிறது. அதனால ஜலமெல்லாம் உள்ளே வந்துட போகிறது. எதுதோ வெப்பமே வசந்துன்னு வருதுன்னு கண்டுபிடிச்சத்துக்கும் காசு, அழிச்சத்துக்கும் காசு, ரெண்டுத்துக்கும் காசு. எப்படி கட்டடம் கட்டலான்னு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கும் காசு, அதை கட்டினா என்னென்ன அழியும்னு சொல்கிறதுக்கும் காசு, அந்த அழிவிலேருந்து நீ வெளியில் வர்றதுக்கு என்னான்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் காசு. இது நல்லா இருக்கே. இதுக்கு முதல்ல அழிக்க சொல்லியே கொடுத்துருக்க வேண்டாம் இல்லையோ. உனக்கு இதுக்கு உரிமையே கிடையாதுன்னு சொல்லியிருந்தா நிம்மதியாக போயிருக்கும். ஆனால் வேதம் அந்த மார்க்கத்தை தான் எடுத்துக்கும். முதல்ல ஒரு வழி போக விட்டுட்டு அதுக்கப்புறம் அது தப்பு திரும்பவான்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோ. இந்த வழியில் அவனை போக விட்டதுக்கு நான் சம்பாதிச்சிடுவேன், அந்த வழியில் நீ போகாதேன்னு திருப்பி கூட்டின்னு வர்றதுக்கு நானே சம்பாதிச்சிடுவேன். முதல்ல எல்லாரும் என்ன கற்றுக் கொடுத்தா, அவசர கதி உணவு தான் இனிமே உலகம். நடந்துதா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஓஹோன்னு சத்தம். எதுக்கு உட்காண்டு நீங்கள்லாம் சமைச்சுட்டு கேளுப்போ? அவசியமே இல்லை. நீங்கள் சமைப்பதற்காக பிறந்தீர்கள் அப்படின்னு திடீர்னு ஒரு கேள்வி கேட்பார். நமக்கெல்லாம் அதை கேள்விப்பட்ட உடனே ஆமாம் எங்கள் பாட்டி சமைச்சே போயிட்டா, எங்கள் அம்மா அந்த மாதிரி சமைச்சே போயிட்டா, நான் அந்த மாதிரி போகக்கூடாது போல் இருக்கு. நல்ல வேளை மகான் நாரதராட்டம் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எனக்கு நல்லதெல்லாம் சொல்லித்தரார் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டியே எடுக்கக்கூடாது, எதுவும் கிடையாதுன்னு தோண ஆரம்பிக்கும். பற்றியெல்லாம் வேதம்லாம் சமைக்கிறதுக்கு பிறந்தேன்னு சொன்னால் பெண்களை தாழ்த்துறதா நினச்சிடுவோம். ஒரு நிமிஷம் நிதானித்து வேதம் என்ன சொல்லித்துன்னு பார்த்தோமா? தினப்படி உன்னை யார் வாழ வச்சுருக்காளோ அந்த பெருமாளுக்கு நீ பூஜிக்கணும். யார் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயுவை கொடுத்தானோ அவனுக்கு நாம் ஏதானு கொடுத்தாகணும். இல்லைன்னா நன்றி கெட்டவர்களாக போடுவோம். அவருக்கு கொடுக்கறதுக்கு வழி பூவை தொடுத்து சமர்ப்பி, சந்தனத்தை இழிச்சி கொடு, நன்னா பிரசாதத்தை பண்ணி சமர்ப்பி. வாங்கிக்க போகிறார், அவராக சாப்பிட போகிறார், திரும்ப எல்லாத்தையும் உங்ககிட்ட தானே கொடுக்க போகிறார், உங்கள் குடும்பத்தை தானே நன்னா வச்சுக்க போகிறார். அவருக்கு ஒரு விளக்கேற்று, அவருக்கு ஒரு கோலம் போடு, மெழுகு, நன்னா வச்சுக்கோ அப்படின்னு அந்த பெண்ணிடத்திலே இவ தொட்டுத்தான் நான் சாப்பிடுவேன், தினமும் நீ சமைச்சு நான் சாப்பிடுவேன் என்ன பெருமாள் சாஸ்திரத்தில் சொல்லி போயிருந்தா, யாரோத்தர் அவர் வந்து திடீர்னு சமைப்பதற்கு பிறந்தாயான்னு கேட்டார். இவரை என்ன படைச்சார்? இவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? முதல்ல யார் சொல்கிறத கேட்கணுங்கிற முடிவு பண்ணிக்கணும். யாரோ நம்மோட தொடர்பே இல்லாத ஒருத்தர் நமக்கு சொல்லியிருந்தாருன்னா நான் எதுக்கு அவர் சொன்னதை கேட்கணும்? இன்னொன்று, அதெல்லாம் சொல்கிறவா காசே இல்லாத சொல்லிட்டு இருக்கணும். வியாசர் நமக்கு நல்லது சொல்கிறாருன்னா காசா வேண்டாம். சுகர் நல்லது சொல்லியிருக்காருன்னா ஏதானும் கொஞ்சம் வாங்கிட்டு இருப்பாரா? தொட்டது விட இல்லையா? அவள் ஒத்தொத்தருமே காட்டில் வாழ்ந்துட்டா. நம்ம பற்றி ஏது என்ன எதுவும் தெரியாது. ஆனால் மனித இனம் நன்னா இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறதுக்கு தான் நம்ம காது கொடுக்கணுமே தவிர அப்படியே கொஞ்ச நாள் எழுதுவா எல்லாம் அவசர கதி உணவு. வண்டிகளை கிளம்புங்கோ, அலுவலகத்துக்கு போயிட்டே இருக்கிறச்சே வாசலோட நின்றுங்கோ, அப்படியே பொட்டலம் கொடுப்பா, கடிச்சு சாப்பிட்டுட்டே வண்டி ஓட்டின்னு போயிட்டே இருக்கும். இனிமேல் இதுதான் வாழ்க்கைன்னுவா. சரி சொல்லிட்டானேன்னு ஒரு 15 நிமிஷம் பின்னாடி எல்லாம் அலைவோம். அதனால தான் உடம்பெல்லாம் பெருத்து போச்சு. எல்லா வியாதிகளும் அதனால தான் வந்திருக்கு. இனிமேல் அங்கே போகவே போகாதீங்கோ. இப்போ எதை சாப்பிட்ணும்னா அரிசியை கூட சாப்பிடாதீங்கோ, தவிடாவே சாப்பிட்டுட்டா இன்னும் நல்லது. எல்லாத்தையும் மாற்றிடுவா.
சுவாமி நீர் தான் 20 வருஷம் இத்தை சாப்பிடணும்னு சொன்னீர், இப்போ திரும்ப வந்து மாத்திரீரேனால், ஆமாம் அப்படி சொன்னா தான் அப்போ சம்பாத்தியம், இப்படி சொன்னா தான் இப்போ சம்பாத்தியம். இந்த ரெண்டையுமே வேதம் ஒத்துக்காது. அது சொல்கிறது தாராளமாக அரிசியை சாப்பிடு, அளவோட சாப்பிடு, ஒரு வேளை சாப்பிடு, நெய்யை சாப்பிடு, அளவோட சாப்பிடு, துளி சாப்பிடு, எதையாக இருந்தாலும் மிதமாக சாப்பிடு, அதிக உப்பு, அதிக காரம், அதிக கழுப்பு எதையும் வச்சுக்காதே. ஏகாதசியானா பட்னி இருந்துரு, கொஞ்சம் கூட சாப்பிட்ருந்தியானா கூட எல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் பட்னி இருக்கிறதுனால சரியாக போயிடும். உங்கள் தர்ப்பணம் வந்தாலோ சாதம் வந்தாலோ பட்னி இருந்து தான் பண்ணணும். குறைச்சிக்கோ, ஆசை கடை குறைச்சிக்கோ. நீ ஆசையை குறைச்சிருந்தியானா உனக்கு தேவை குறைஞ்சி போடும். உன் தேவை குறைஞ்சதுன்னா தேவையானவனுக்கு கொடுக்கலாம். ஆனால் உலகம் என்ன சொல்லி கொடுக்கறது? ஆசைப்படு ஆசைப்படுங்கிறான். நன்னா ஆசைப்படுங்கோ, பேசிகிட்டே இருங்கோ, கைபேசியை கையில் கொடுத்துட்டு பேசுங்கோ பேசுங்கோ பேசுங்கோங்கிறான். இவருக்கு என்ன போச்சு? பேசுங்கோ பேசுங்கோன்னு எனக்கு புராணம் படிக்கிற நேரம் குறைஞ்சி போச்சு. நான் வச்சு சுந்தரகாண்டம் 4 ஸ்லோகம் படிக்கணும்னா அதுக்கு நேரம் இல்லை. இப்போ எங்கேயோ வெட்டிக்கு யாரிடத்துலையோ பேசிட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது தெரிஞ்சிக்காதப்படும் இல்லையோ. அவருக்கு என்ன போச்சு? பேச பேச காசு, நமக்கு பேச பேச சக்தி நஷ்டம். இந்த நாக்கு படைக்கப்பட்டது நல்லத்தை பேசுறதுக்காக, ஏதோ யாரிடத்துலையோ வெறுமை பேசுறதுக்கு இல்லை. அதனால் சுற்றி நிறைய நடக்குமே, கூட்டமாக மக்கள் அதை நோக்கித்தான் போகிறாளே அப்படின்னு நாம் கண்ணை அங்கே கொடுத்துடவே கூடாது. நமக்குன்னு வாழ்ந்தவர்கள் ரிஷிகளும் ஆச்சாரியர்களும் நிரம்ப உள்ளனர். அவள் யோசித்து யோசித்து நமக்கு எது நல்லது எது நல்லதுன்னு சொல்லியிருக்கா. அப்போ அந்த வார்த்தைகளை எடுத்துக்கணும். இது நீங்களே சீர்தூக்கி பார்த்துக்கலாம். இவா சொல்கிற வார்த்தையெல்லாம் நியாயமாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா பாருங்கள். இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுவா, நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவா, 10 வருஷம் கழித்து வேறு மாதிரி சொல்லுவா. நீ அன்றைக்கி அப்படி சொன்னியேன்னு கேட்டால், அன்றைக்கி அப்படி தோணித்து சொன்னேன், இன்றைக்கி இப்படி தோணி சொல்லுவேன்னால் என்னைக்கானு திரும்ப திரும்ப பிரதிகளை ராமாயணத்தை அச்சு போட்டிருக்குமே தவிர ஒரு ஸ்லோகத்தில் அரை ஸ்லோகம் மாற்றிருப்பாளா? எப்போவாவது பாகவதத்தில் ஒரு வரி மாறி இருக்குமா? இன்னி வரைக்கும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் அரை வார்த்தை மாறி இருக்குமா? மாற்றினதே இல்லையே. ஆனால் மற்ற எல்லாத்துலேயும் மாறிப்படுறது. அப்போ மாறிண்டே இருந்தாலே நிற்க போகிறது இல்லை. மாறாமல் எது இருக்கோ அதைத்தான் நாம் நம்ப வேண்டும். मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्यदेवो भव. विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.